சர்க்கம் 82. அவை நிகழ்வுகள். நல்லறிவு படைத்தவனும் முழு நிலவு போல ஒளிவீசிக் கொண்டிருந்தவனுமான பரதன் நட்ட நடு நிசியில் மாசில்லாத வானத்தில் நலந்தரும் கோள்கள் பிரகாசிப்பதைப் போல அந்த அரசவை மேன்மக்களின் கூட்டத்தால் நிரம்பி இருப்பதை பார்த்தான். அப்போது தத்தம் தகுதிக்கு ஏற்றபடி ஆசனங்களில் வீற்றிருந்த சான்றோர்கள் நிரம்பிய அந்த பேரவை அவர்களுடைய உயர்ந்த ஆடைகளாலும் வாசமிக்க உடற்பூச்சுக்களாலும் ஒளி வீசி திகழ்ந்தது. மழை ஓய்ந்து சரத்காலம் வந்தவுடன் இரவில் முழு நிலவு அதிக பிரகாசத்துடன் விளங்குவது போல பேரறிவாளர்கள் நிறைந்த அந்த பேரவை மிகவும் மனத்தை கவர்வதாக அமைந்திருந்தது. மாமன்னரின் புரோகிதரும் அறமறிந்தவருமான வசிஷ்டர் மக்கள் எல்லோரும் ஒன்றாக திரண்டு வந்திருப்பதை கண்டு பரதனை நோக்கி பின்வரும் இனிய சொற்களை அன்பொழுக கூறினார். குழந்தாய், அறம் தவறாமல் ஆட்சி புரிந்த மன்னர் தசரதர் செல்வ வளமும் பயிர் செழிப்பும் உடைய இந்த பூமியை உனக்கு கொடுத்து விட்டு தேவலோகம் சென்று விட்டார். உதயமாகிவிட்ட சந்திரன் தன் நில ஒளியை விட்டு விடாததை போல சத்தியத்தில் நிலை பெற்ற ராமன் மேலோர்களின் அறநெறிகளை நினைவிற்கொண்டு தந்தையின் கட்டளையை விட்டு விலகவில்லை. பகை இல்லாத இந்த அரசு தந்தையராலும் தமையனாராலும் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர்கள் மகிழும் வண்ணம் இந்த அரசை ஏற்று பரிபாலனம் செய். விரைவிலேயே பட்டாபிஷேகம் செய்வித்துக்கொள். வடக்கு, மேற்கு, தெற்கு மற்றும் கிழக்கு திசையில் உள்ள நாடுகளை ஆளும் சிற்றரசர்களும் கடல் கடந்து வாணிபம் செய்யும் வணிகர்களும் கோடிக்கணக்கான நவரத்னங்களை காணிக்கையாக செலுத்தட்டும். அந்த சொற்களை கேட்டு பரதன் சோகத்தில் மூழ்கி போனான். அறத்தையே பின்பற்ற வேண்டும் என்ற விருப்பமுடையவனும் தர்மம் அறிந்தவனுமான பரதன் ராமனையே மனத்தால் அடைக்கலம் புகுந்தான். வாலிபனான பரதன் அன்னத்தின் இனிய நாதம் போன்ற தொனியில் துக்கம் தாங்காமல் கண்ணீருடன் தழுதழுத்த சொற்களால் அந்த பேரவையில் அந்த புரோகிதரை கடிந்து கொண்டான். பிரம்மச்சரியத்தை, குருகுல வாசத்தை நன்கு நிறைவேற்றிய வேதாங்கங்களை பரிபூர்ணமாக ஓதி முடித்த அதிமேதாவியான அறத்தில் காப்பதில் பெருமுயற்சியுடைய அவருடைய ராஜ்யத்தை என்னை போன்ற வெற்று மனிதனாகிய எவன் கைப்பற்றுவான்? தசரதருக்கு பிறந்த ஒரு புதல்வன் நாட்டை கைப்பற்றுபவனாக எப்படி ஆனான்? இந்த தேசமும் நானும் ராமனுடைய உடைமைகள். இந்த விஷயத்தை மனதில் கொண்டு இந்த விஷயத்தில் தர்ம மார்க்கத்தை கூறுங்கள். காக்குத்தனான ராமன் எனக்கு மூத்தவர், குணங்களால் மிக உயர்ந்தவர், அறத்தையே மூச்சு காற்றாக உடையவர். எங்கள் முன்னோர்களான திலீபன், நகுஷன் போல் பராக்கிரமம் உடையவர். எவ்வாறு எங்கள் தந்தையார் தசரதர் அவருடைய தந்தையின் மறைவிற்கு பின் இந்த அரசாட்சியை அடைந்தாரோ அதுபோல ராமனே இந்த நாட்டை அடைய வேண்டும். மேன் மக்களுக்கு ஒவ்வாததும் ஸ்வர்க்கத்தை கொடுக்காததுமான இந்த பாவத்தை நான் செய்வேனாகில் இந்த உலகில் இஷ்வாக்கு பரம்பரையில் களங்கத்தை ஏற்படுத்தியவன் ஆவேன். என் அன்னையால் செய்யப்பட்ட பாவத்தில் எனக்கு விருப்பமில்லை, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அதற்கு பரிகாரமாக இங்கிருந்தபடியே அடர்ந்த காட்டிலிருக்கும் அவருக்கு கைகூப்பி நமஸ்காரம் செய்கிறேன். நான் ராமனை பின்பற்றி செல்வேன். மனிதர்களுள் மிகச் சிறந்தவரான அவர்தான் அரசர். 3 உலக மக்களையும் காத்து பரிபாலிக்கும் பேராற்றல் உடையவர் அவர். தர்மத்தோடு கூடிய அந்த சொற்களை கேட்ட அவையோர்கள் எல்லோரும் ராமனிடம் மனத்தை செலுத்தியவர்களாக மகிழ்ச்சியுடன் ஆனந்த கண்ணீர் பெருக்கினார்கள். பரதன் மறுபடியும் பேசினான். குணக்குன்றான அவரை காட்டிலிருந்து திருப்பி அழைத்து வர முடியாமல் போனால் புருஷோத்தமனான லக்ஷ்மணன் போல நானும் அந்த காட்டிலேயே வசிக்கப் போகிறேன். நற்குடி பிறப்பும் நற்குணங்கள் கொண்டவர்களும் மரியாதைக்கு உரியவர்களுமான உங்கள் அனைவருடைய கண்ணெதிரில் காட்டிலிருந்து அவரை அழைத்து கொண்டு வருவதற்கு எல்லா விதமான உபாயங்களையும் கடைபிடிப்பேன். கூலி ஆட்களும் சாலை அமைப்பதில் திறமை கொண்டவர்களும் மரவேலை செய்வோரும் முன்பே என்னால் அனுப்பப்பட்டு விட்டார்கள். ஆகவே இப்போது பிரயாணத்தை தொடங்குவதை என் மனம் விரும்புகிறது. இவ்வாறு அவையோரை நோக்கி கூறிவிட்டு சகோதர பாசமுடைய தர்மாத்மாவான பரதன் அரசாங்க மந்திராலோசனைகளில் சமர்த்தரான அருகிலிருந்த சுமந்திரரை பார்த்து, சுமந்திரரே, நீங்கள் இப்போதே எழுந்து செல்லுங்கள். என் ஆணைப்படி பிரயாணத்தை எல்லோருக்கும் தெரிவியுங்கள். காலதாமதமின்றி படைகளையும் ஆயத்தப்படுத்துங்கள். மகாத்மாவான பரதன் மேற்கண்டவாறு கூறியதும் மிக்க குதூகலம் அடைந்த சுமந்திரர் பரதன் சொல்லியபடியே அந்த இனிப்பான கட்டளையை எல்லோருக்கும் தெரிவித்தார். அங்கு கூடியிருந்த மக்கள் ஸ்ரீ ராமச்சந்திரனை திரும்ப அழைத்து கொண்டு வருவதற்காக படை வீரர்களும் படைத்தலைவர்களும் பிரயாணத்திற்கு ஆயத்தமாகும்படி உத்தரவு செய்ய பெற்றிருக்கிறார்கள் என்பதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இதை தெரிந்து கொண்ட படை வீரர்களின் மனைவிகள் எல்லோரும் மிகவும் குதூகலத்துடன் தத்தம் வீடுகளில் தத்தம் கணவர்களை பிரயாணத்திற்கு துரிதப்படுத்தினார்கள்.
படைத்தலைவர்கள் குதிரைகள், மாட்டு வண்டிகள், மிக வேகமாக செல்லும் தேர்கள் முதலியவற்றோடு காலாட்படையினரையும் விரைவில் ஆயத்தப்படுத்தினார்கள். படைகள் புறப்படுவதற்கு ஆயத்தமாக இருப்பதை கேட்டு ஆச்சாரியரின் திருச்செவியில் கேட்கும்படியாக தன் அருகில் நின்று கொண்டிருந்த சுமந்திரரை பார்த்து, என்னுடைய ரதத்தை விரைவில் கொணர்க என்று கூறினான் பரதன். பரதனுடைய கட்டளையை சிரமேற்கொண்டு பெரு மகிழ்ச்சியுடன் சென்ற சுமந்திரர் சிறந்த குதிரைகள் பூட்டிய தேருடன் வந்து சேர்ந்தார். அப்போது சத்தியத்தில் உறுதியான பற்று கொண்டவனும் வீரம் மிகுந்தவனும் அசைக்க முடியாத சத்திய பராக்கிரமசாலியான ரகு குலத்தில் தோன்றியவனுமான பரதன், புகழ் பெற்றவரும் பெருங்காட்டிற்கு சென்று விட்டவரும் தந்தை ஆச்சாரியருக்கு நிகரானவருமான ராமனை உள்ளம் குளிரச் செய்யும் நோக்கத்துடன் அதற்கு அனுகூலமான உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டு கூறினான். சுமந்திரரே, நீங்கள் உடனே எழுந்து சென்று படை தலைவர்களிடம் சேனைகளை அணிவகுத்து நிற்கச் சொல்லுங்கள். உலகுக்கு நன்மை பெருக வேண்டும் என்பதற்காக காட்டில் இருக்கும் ராமபிரபுவை மனம் குளிரச் செய்து அழைத்து கொண்டு வர விரும்புகிறேன். தேர்ப்பாகரின் புதல்வரான சுமந்திரர் பரதனால் உறுதியாக கட்டளையிடப்பட்டதும் தன் மனோரதம் முழுமையாக நிறைவேறப் போகிறது என்ற களிப்புடன் மக்கள் தலைவர்களையும் படை தலைவர்களையும் நண்பர்களையும் பார்த்து தெரிவித்தார். உடனே ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள அந்தணர், அரசர், வணிகர், வேளாளர்கள் துள்ளி எழுந்து உயர் ஜாதி ஒட்டகங்கள், கோவேறு கழுதைகள், தேர்கள், யானைகள், குதிரைகள் முதலியவற்றை பூட்டி ஆயத்தப்படுத்தினார்கள். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 82வது சர்க்கம் முற்றிற்று.